அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மங்கையர் உலகம், இந்த உலகமே மங்கையர்கள். அஸ்ஸலாமு அலைக்கும். சென்னையில் டிசம்பர் 6 அன்று தமுமுக நடத்திய மாபெரும் ஆர்ப்பாட்டம். டிசம்பர் 6 இந்தியாவின் கருப்பு தினம் என்பதை கொக்கரிக்கும் பேச்சாளர்களின் பேச்சை இறுதி வரை பாருங்கள், கேளுங்கள். முனைவர் பட்டம் பெற்றவர், தரமான உரைகள் மூலம் தமிழ் கூறும் நல்லுலகில் பிரபலமானவர், அரபிக் கல்லூரிகளில் நடைபெறும் பட்டமளிப்பு விழாவில் விரும்பி அளிக்கப்படுபவர், வளரும் சமுதாயம் 2 கல்வியும் இணைந்து பெற அல்லூதா அரபிக் கல்லூரியை உருவாக்கி முதல்வராக சிறப்பாக செயல்பட்டுக் கொண்டிருப்பவர், அரசியலாக இருந்தாலும் ஆன்மீகமாக இருந்தாலும் தன் உரையின் மூலம் தனி முத்திரை பதித்து வரும் மரியாதைக்குரிய மௌலானா சதீதுன் பாக்கிவி அவர்கள் கண்டன உரை நிகழ்த்துமாறு அன்புடன் அழைக்கின்றோம். அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய எல்லாம் வல்ல இறைவனின் பெயரால் துவங்குகிறேன். அகில மக்கள் அனைவரின் மீதும் இறைவனின் நல்லருள் என்றென்றும் நிறைவாக உண்டாவதாக என கூறி பிரார்த்தித்தவனாக என்னுடைய சிற்றுரையை துவங்குகிறேன். மேடையில் வீற்றிருக்கக்கூடிய மரியாதைக்குரிய சமுதாய தலைவர்கள், சிறுபான்மையினரின் பாதுகாவலர்கள், இந்த நாட்டினுடைய ஜனநாயகத்திற்கும் மதச்சார்பின்மைக்கும் காவல் காக்கிற அறம் சார்ந்த தலைவர்கள், திரளாக கூடியிருக்கிற பெருந்திரள் ஆர்ப்பாட்டத்திற்கு பங்கேற்க வருகை தந்திருக்கிற உங்கள் அனைவருக்கும் என் ஆரம்பமான இஸ்லாமிய நல்வாழ்த்து. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு என்று சொல்லி என் உரையை துவங்குகிறேன். அநேகமாய் இப்போது 25-30 வயது இருக்கிற இளைஞர்களுக்கு பாபரி மஸ்ஜித் இடிப்பு தெரியாது. 92 பள்ளிவாசல் இடிக்கப்பட்ட போது பிறந்த குழந்தைக்கு இப்போது வயது 30. 30 வருஷத்திற்கு முன்னாலே ஏதோ நடைபெற்றது போல என்று யாரும் நினைத்து விடாமல் அடுத்த தலைமுறைக்கும் இந்த துரோகத்தை கொண்டு போய் மீண்டும் மீண்டும் பசுமையாய் பதிவு செய்ய வேண்டும் என்பதற்காகத்தான் ஆண்டுதோறும் இதனுடைய நினைவு நாள் கொண்டாடப்படுகிறது. எங்கோ ஏதோ செய்து விட்டார்களாம் என்று போகிற போக்கில் 10ஓடு 1 11ஆய் பாபரி மசூதி இடிப்பையும் வளரும் தலைமுறை விளங்கிவிடக் கூடாது என்பதற்காக என்ன நடந்தது என்பதை ஆண்டுதோறும் ஒரு முறை அந்த பள்ளிவாசலையும் இன்றைக்கும் இருக்கக்கூடிய பள்ளிவாசல்கள் மற்றும் சிறுபான்மையினர்களினுடைய வழிபாட்டு தலங்களையும் பாதுகாக்கும் விதத்தில் இங்கே வழிபாட்டு உரிமை பாதுகாப்புக்காக இந்த பெருந்திரள் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இஸ்லாமிய கண்ணோட்டத்தில் நான் ஒரு செய்தியை சொல்லிவிடுகிறேன். ஒரு இடத்தில் பள்ளிவாசல் கட்டப்படுமானால் அது உலக அழிவு நாள் வரைக்கும் பள்ளிவாசல் தான். இடையில நீங்கள் எடுத்தாலும் அது திரும்ப வரும் என்கிற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது. அரசு மூலம், சட்டம் மூலம், நீதி பரிபாலனங்களின் மூலம், தங்களுடைய அதிகார குவியல் மூலம் இடையிடையில எடுத்தாலும் எங்களை பொறுத்தவரை அது கியாமத்து நாள் என்கிற உலக அழிவு நாள் வரைக்கும் அது பள்ளிவாசல் தான். பள்ளிவாசலிலே இருந்து ஏதாவது பொருட்களை விற்றால் கூட அதை வேறு உபயோகத்திற்கு பயன்படுத்தாமல் பள்ளிவாசலுக்கே திரும்ப பயன்படுத்த வேண்டும் என்பதுதான் மார்க்கத்தினுடைய சட்டம். பள்ளிவாசலை அபகரித்து யாரும் கட்ட மாட்டார்கள். இவர்கள் திரித்து வரலாறு கூறுவது போல் அது பாபராக இருந்தாலும் அவுரங்கசீபாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் ஒரு அபகரித்து ஒரு பள்ளிவாசலை கட்ட மாட்டோம். காரணம், எங்கள் சட்டத்திலேயே அப்படி இருக்கிறது. அபகரிக்கப்பட்ட நிலத்திலே தொழுதால் தொழுகை கூடாது என்று எங்களுடைய மார்க்க அறிஞர்கள் சொல்லித் தருகிறார்கள். உங்களுடைய கோவிலை இடித்தோ, உங்களுடைய நிலங்களை ஆக்கிரமிப்பு செய்தோ, அபகரிப்பு செய்தோ ஒரு பள்ளிவாசல் கட்ட வேண்டிய தேவை எங்களுக்கு அப்போதும் இல்லை, இப்போதும் இல்லை. உங்களுக்கு தெரிந்திருக்கலாம், கோடிக்கணக்கான பள்ளிவாசல்கள் இன்றைக்கு வரையும்
உலகத்திலே பெருகிக் கொண்டே இருக்கிறது. சுமார் 190 கோடி முஸ்லிம்கள் வாழுகிற இந்த உலகத்தில் பள்ளிவாசலின் பற்றாக்குறை இருந்து கொண்டே இருக்கிறது. ஒன்று, நாங்கள் புதிதாக பள்ளிவாசல் கட்டுகிறோம், அல்லது இருக்கிற பள்ளியை விரிவுபடுத்துகிறோம், அல்லது ஆங்காங்கே இடங்களை வாங்கி பள்ளிவாசலை உருவாக்குகிறோம். ஒரே ஒரு பள்ளிவாசலுக்காக நாங்கள் வருஷந்தோறும் போராடுகிறோம் என்று நினைக்க வேண்டாம். எஞ்சிய பள்ளிவாசல்களும் இந்த நாட்டில் காப்பாற்றப்பட வேண்டும் என்பதற்கு குரல் கொடுக்கிற அடுத்த தலைமுறையை உருவாக்குவதற்காகத்தான் இது போன்ற கூட்டங்கள். உங்களுக்கு இஸ்லாமிய வரலாறு நினைவிருக்கலாம். ஒரு யூத பெண்ணினுடைய இடத்தில் இஸ்லாமிய ஆளுநர் ஒருவர் ஷாம் தேசத்திலே அவர் பள்ளிவாசலுக்கு வாங்கி கட்டிவிடுவார். நீதிக்கு பெயர் போன உமர் ரலியல்லாஹு அன்ஹு காதுக்கு இந்த விஷயம் போனவுடன் ஆளுநரை கூப்பிட்டு பள்ளிவாசலாக இருந்தாலும் அதை தட்டிவிட்டு யூத பெண்ணுக்கு அந்த நிலத்தை திரும்ப ஒப்படைக்க வேண்டும் என்று சொல்லி பள்ளிவாசலுக்காக எடுப்பது கூட அடுத்தவர்களின் இடத்தை எடுக்க அனுமதி இல்லை என்கிற நியதியை இந்த மார்க்கம் கொண்டிருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் தான் இன்றைக்கு நாங்கள் பாரம்பரியமான ஒரு பள்ளிவாசலை இழந்து கொண்டு 30 ஆண்டை கடந்து நிற்கிறோம். 1991 இதற்கு முன்னாலே சகோதரர் இனிகோ அவர்கள் சொன்னது போல 91 வழிபாட்டு தலங்களுக்கான பாதுகாப்பு சிறப்பு சட்டம் சொல்லுவது என்ன? 47க்கு முன்னால் இருந்த நிலை அப்படியே தொடர வேண்டும். 47க்கு முன்னால் அல்ல, பாபரி மஸ்ஜிதிற்கு வயசு 450 ஆண்டுகால பள்ளிவாசல் கிட்டத்தட்ட 27 வருஷமாக வழக்கு நடத்தி ஏராளமான நீதிபதிகள் குற்றத்தரப்பெல்லாம் விசாரிக்கப்பட்டு வேற மாதிரி தீர்ப்பு கொடுத்து விட்டார்கள். அதாவது நீதிப்படி தீர்ப்பு கொடுக்கல, பல பேருடைய மனசாட்சி படியும் நம்பிக்கை படியும் தீர்ப்பு கொடுக்கிறோம் என்று கேவலம் இந்த நாட்டில் நீதியை நம்பிக்கை வென்றிருக்கிறது என்று சொல்லுவதற்கு கூச்சமாக இருக்கிறது. இந்த கடைசி தீர்ப்பு வர்றதுக்கு முன்னாடியே கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தீர்ப்பு கொடுக்க போறோம்னு பயங்கரமான ஒரு அலப்பறை எல்லாம் பண்ணி கடையெல்லாம் சாத்த வச்சு எல்லாத்தையும் கூப்பிட்டு மீட்டிங் போட்டு சாமியாருங்க, பாதிரியாருங்க, அஜர்த்துமாருங்க எல்லாத்தையும் கூப்பிட்டு தீர்ப்பு வரப்போகுது. அப்போ ஒருத்தர் திரிபாதின்னு ஒருத்தர் இருந்தார், நீதிபதி திரிபாதி. அவர் தான் தீர்ப்பு கொடுத்தார். நமக்கெல்லாம் சந்தேகமா இருந்துச்சு, ஏன்னா தமிழ்நாட்டில் நம்ம சரிபாதி தான் கேள்விப்பட்டிருக்கோம். இது என்னடா திரிபாதியா இருக்கே, திரிபாதினா ட்ரையாங்கிள் 3 ஆச்சுன்னு. அதே மாதிரி வந்து உட்காந்து 3 பேரும் பிரித்து எடுத்துக்கொள்ளுங்கள். திரிபாதிக்கு அர்த்தமே அப்பதான் புரிஞ்சது. ஆளுக்கால் நீ வழக்கு போட்டியா உனக்கு கொஞ்சம், நீ வழக்கு போட்டியா உனக்கு கொஞ்சம் என்று ஒரு வேடிக்கையான கேலி கூத்தான தீர்ப்பு கொடுக்கப்பட்டு அதற்கு சில நாட்களுக்கு பின்னாலே கடைசியாய் நீங்களும் நானும் இந்திய நாட்டினுடைய அமைதிக்காக அமைதி காத்தோம் அல்லவா, அந்த தீர்ப்பு வந்தது நீதியின் அடிப்படையில் அல்ல. இடித்தது குற்றம், எதையும் இடித்து விட்டு மசூதி கட்டவில்லை, பள்ளிவாசலை இடித்தது கிரிமினல் குற்றம், எல்லாம் சொல்லிவிட்டு இருந்தாலும் பள்ளிவாசல் உங்களுக்கு இல்லை, நான் அங்கே கொடுத்து விடுகிறேன் என்று சொல்லி கொடுத்து விட்டு போன ஒரு தீர்ப்பை அநேகமாய் உலகத்தில் முஸ்லிம் சமுதாயம் தவிர வேறு எந்த சமுதாயத்தின் மீது இப்படி ஒரு அநீதி இழைக்கப்பட்டிருந்தாலும் நாங்கள் அமைதி காத்தது போல் அவர்கள் காத்திருப்பார்களா என்று தெரியாது. நாங்கள் இன்றைக்கு வரையும் இந்த நாட்டினுடைய இறையாண்மையை காப்பாற்ற, இந்த நாட்டினுடைய மதச்சார்பின்மையை பாதுகாக்க இன்றைக்கு வரையும் அமைதியாக இருக்கிறோம். எங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கிறது, சர்வாதிகாரிகள் தொடர்ந்து ஜெயிப்பதில்லை. சர்வாதிகாரிகள் சத்தியமாய் ஒரு நாள் வீழ்ந்தே போவார்கள். எத்தனை சர்வாதிகாரிகளை பார்த்தோம். கடைசியில உலகத்தின் மிகப்பெரிய சர்வாதிகாரி எல்லாம் குடும்பத்தோடு மனைவியோடு தற்கொலை செய்து கொண்டவன் வரலாறு எல்லாம் இருக்கிறது. நல்ல வேளை அந்த சர்வாதிகாரிகளுக்கு மனைவியாவது இருந்தது. அன்பிற்குரியவர்களே, நான் சொல்ல வருவது, சர்வாதிகாரம் ஒரு நாள் அழிந்தே தீரும். அந்த நாளுக்கு நாங்கள் காத்திருக்கிறோம். ஒருவேளை இந்த நாட்டில் இருக்கிற எத்தனை வழிபாட்டு தலங்களை நீங்கள் குறி வைத்தாலும் கூட காலப்போக்கில் அமைதி காத்த முஸ்லிம்களுக்கான நல்ல தீர்ப்பை நாளைய இந்திய மக்கள் அடுத்த தலைமுறையினர் நிச்சயமாக சொல்லுவார்கள் என்கிற நம்பிக்கை இருக்கிறது. இன்றைக்கு வழிபாட்டு தலங்களினுடைய பாதுகாப்பு குறித்து, நம்முடைய வாழ்வுரிமையை குறித்து பயங்கரவாத எதிர்ப்பு நாளாக இதை அனுசரிக்கிறார்கள். உங்களுக்கு தெரியும், மாதந்தோறும் ஒரு பிரச்சனையை இன்றைக்கு இந்தியாவில் இருக்கிற சிறுபான்மையினர் சந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள். மாதந்தோறும்
தனி அடையாளங்களை எல்லாம் அழிக்க வேண்டும் என்கிற கங்கணத்தோடு செயல்படுகிறார்கள். முத்தலாக் என்பது ஒரு தனி பிரச்சனை அல்ல, அந்த தனி அடையாளம் எடுக்கப்பட வேண்டும். ஹிஜாப் என்பது ஒரு பிரச்சனை அல்ல, தனி அடையாளம் எடுக்கப்பட வேண்டும். பாங்கு சொல்லுவது ஒரு பிரச்சனை அல்ல, அது ஒரு தனி அடையாளம், அது நீக்கப்பட வேண்டும். தனி அடையாளங்களின் மீது தொடர்ந்து கை வைக்கின்ற ஒரு மோசமான பாசிசத்தை எதிர்கொள்ளுகிறோம். எல்லாம் வல்ல இறைவனிடத்திலே பிரார்த்திப்போம். என்றாவது ஒரு நாள் இறைவன் இந்த அத்தனை பாசிச சர்வாதிகார சக்திகளுக்கும் தீய சக்திகளுக்கும் இறைவன் ஒரு முடிவு கட்டட்டும். வருங்கால இந்தியா வளமான இந்தியாவாய் எல்லா சமயத்தினர்களும் சாந்தியோடு சகிப்புத்தன்மையோடு வாழுகிற அமைதி நாடாய் திகழ இறைவன் அருள் புரிவானாக என்கிற நல்ல பிரார்த்தனையோடு வாய்ப்புக்கு நன்றி சொல்லி முடிக்கிறேன். நன்றி. அஸ்ஸலாமு அலைக்கும். பார்கவி அவர்களுக்கு நன்றி. அடுத்தபடியாக கண்டன முழக்கங்கள் எழுப்புமாறு வடசென்னை கிழக்கு மாவட்ட தலைவர் EMS அப்துல் சமத் அவர்களை அழைக்கின்றோம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். ஓங்கி சொல்வோம், உறக்க சொல்வோம், ஒன்றே குலம் ஒருவனே தேவன், ஞானவாபி பள்ளிவாசல், ஈத்கா மஸ்ஜித் பள்ளிவாசல் இடிப்பதற்கு சூழ்ச்சியா, மூர்க்கர்களை தூண்டவே சங்கி மூடர்களின் ஆட்சியா, காந்தி நேரு ஆசாத் என்றால் உலகமெங்கும் தலைகுனிவு, சாவர்கர் கோட்சை என்றால் மனித இனத்திற்கே தலைகுனிவு. மாற்றாதே மாற்றாதே காந்திய கொள்கையை மாற்றாதே, ஆக்காதே ஆக்காதே கொலை நாரன் கோட்சேவின் தேசமாய் ஆக்காதே. காந்தி நேரு ஆசாத் என்றால் உலகமெங்கும் தலைநிமிர்வு. பிரிக்காதே பிரிக்காதே இந்திய மக்களை பிரிக்காதே, சிதைக்காதே சிதைக்காதே சமூக ஒற்றுமையை சிதைக்காதே. பாதுகாப்போம் பாதுகாப்போம் அனைவருக்குமான வழிபாட்டு உரிமையை பாதுகாப்போம் பாதுகாப்போம் நீதி காப்போம் நீதி காப்போம் அனைவருக்குமே சமநீதி காப்போம். மன நீதியை நிலைநாட்ட மத வெறியை தூண்டாதே, மத வெறியை திரையாக்கி ஆட்சியின் தோல்வியை மறைக்காதே. இந்து முஸ்லிம் கிறிஸ்தவர்கள் இந்திய தாயின் பிள்ளைகள் ஒன்றுபடுவோம் ஒன்றுபடுவோம், தேசம் காக்க ஒன்றுபடுவோம், உறுதியேற்போம் உறுதியேற்போம், அரசமைப்பு சட்டம் காக்க உறுதியேற்போம் உறுதியேற்போம், வாழ்க வாழ்க வாழ்கவே அன்பு அரசியல் வாழ்கவே வீழ்க வீழ்க வீழ்கவே வெறுப்பு அரசியல் வீழ்கவே. இந்த இடது உள்ள நிக்கக்கூடிய ஆண்களை கொஞ்சம் வந்துருங்க. பின்னாடி டாய்லெட் பெண்களுக்கு இருக்கு, அதனால அந்த வழியில தயவு செய்து அந்த இடத்துல நிக்காதுங்க. பெண்கள் போறதுக்கு வழி இருக்கு, இங்கிட்டு வந்துருங்க, வலதுபுறம் வந்துருங்க தயவு செய்து. அடுத்தபடியாக சிதம்பரம் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தின் மாணவராக மாணவர் பருவத்திலே மாணவர்களுக்காக பல்வேறு போராட்டங்களை நடத்தியவர், ஏழை எளிய மக்கள் பாதிக்கப்படும் போது உடனடியாக களத்திலே நின்று போராடக்கூடியவர். சிதம்பரத்திலே அண்ணாமலை நகர் காவல் நிலையத்தில் பத்மினி என்ற ஒரு பெண்மணியை காவல்துறை அதிகாரிகள் கூட்டு வன்புணர்ச்சி செய்து அவரது கணவரை நடராஜனை கொலை செய்த வழக்கை இவர் அதை வழக்கை தலையிட்டு பெண்மணி பத்மினிக்கு நீதி வாங்கி கொடுத்தவர். ஜெய்பீம் படத்தில மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாவட்ட தலைவராக காட்சியளிக்கக்கூடிய அந்த நபருடைய
இவர்தான் அந்த மாவட்ட தலைவராக அந்த இடத்துல நீதி பெற்றுக் கொடுத்தவர். சிதம்பரம் சட்டமன்ற உறுப்பினராக சிறப்பான முறையில் செயலாற்றியவர்கள். தமிழ்நாடு கலாச்சாரம் பண்பாடை பற்றி ஆழமாக பார்வை உள்ளவர். மரியாதைக்குரிய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாநில செயலாளர் தோழர் கே பாலகிருஷ்ணன் அவர்களை கண்டன உரை நிகழ்த்துமாறு அன்புடன் அழைக்கின்றோம். மிகுந்த எழுச்சியோடு நடைபெறுகிற வழிபாட்டு உரிமை பாதுகாப்புக்கான பெருந்திரள் ஆர்ப்பாட்டத்திற்கு தலைமையேற்றிருக்கிற மனிதநேய மக்கள் கட்சியினுடைய மாநில தலைவர், சட்டப்பேரவை உறுப்பினர், பேராசிரியர், மிகச்சிறந்த சிந்தனையாளர், அன்பிற்கும் மரியாதைக்கும் உரிய எம்.எஸ். ஜவஹர்லாலா சட்டமன்ற உறுப்பினர் அவர்களே, இங்கே எனக்கு பின்னாலே மிக விரிவானதொரு உரையினை ஆற்ற வருகின்றிருக்கிற முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினரும் தமிழகத்திலே ஒரு அரசியல் களம்பல கண்டிருக்கிற இன்றைய தினம் சிறுபான்மை ஆணையத்தினுடைய தலைவராக பணியாற்றி கொண்டிருக்கிற அன்பிற்கும் மரியாதைக்கும் உரிய பீட்டர் அல்போன்ஸ் வழக்கறிஞர் அவர்களே, உரையாற்றி அமர்ந்திருக்கிற சட்டமன்ற உறுப்பினர் அன்பிற்குரிய திரு இனிகோ இருதயராஜ் அவர்களே, விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய தலைவர் சட்டமன்ற உறுப்பினர் சிந்தனை செல்வன் அவர்களே, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாநில நிர்வாகக்குழு உறுப்பினர் அன்பிற்கினிய டாக்டர் ரவீந்திரநாத் அவர்களே, எனக்கு முன்னாலே இங்கே எழுச்சியோடு உரையாற்றி அமர்ந்திருக்கிற மௌலவி சதீர்தீன் பாகவி அவர்களே, திரளாக திரண்டிருக்கிற சகோதரர்களே, சகோதரிகளே, பெரியோர்களே, நண்பர்களே, ஊடக நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய சார்பில் முதற்கண் பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். எனக்கு பின்னாலே நம்முடைய சிறுபான்மை துறையினுடைய ஆணையத்தினுடைய தலைவர் மரியாதைக்குரிய பீட்டர் அல்போன்ஸ் அவர்களும் பேராசிரியர் ஜவஹர்லாலா அவர்களும் மிக நீண்ட விளக்கங்களை ஆற்ற இருக்கிறார்கள். இதற்கு முன்னால் எத்தனையோ பேர் சிறுபான்மை ஆணையத்தினுடைய தலைவர்களாக இருந்திருக்கிறார்கள். ஆனால் அன்பு சகோதரர் பீட்டர் அல்போன்ஸ் அவர்கள் சிறுபான்மை ஆணையத்தினுடைய தலைவராக வந்த பிறகுதான் சிறுபான்மை ஆணையம் என்று ஒன்று தமிழகத்திலே இருக்கிறது என்பதே தமிழ்நாட்டு மக்களுக்கு தெரிகிற அப்படிப்பட்ட நிலைமை ஏற்பட்டிருக்கிறது. அந்த பணியில சிறுபான்மை மக்களுடைய நலனை பாதுகாக்கிற வகையில் அந்த ஆணையத்தினுடைய பணியை வழிவகுத்துக் கொண்டிருக்கிற திரு பீட்டர் அல்போன்ஸ் அவர்களுக்கு என்னுடைய பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் நான் தெரிவித்துக் கொள்வதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். பெரியவர்களே, இன்றைக்கு டிசம்பர் 6 நீண்ட நெடிய வரலாறு கொண்டிருக்கிற இந்திய தேசத்தில் ஒரு கருப்பு தினமாக அமைந்திருக்கிற தினம்தான் டிசம்பர் 6. வருகிற வழியில் வருகின்ற தினம் காலையிலே டாக்டர் அம்பேத்கர் அவருடைய 66வது நினைவு தினத்திற்கு அவருடைய சிலைக்கு மாலை அணிவித்து வீர வணக்கத்தை செலுத்திவிட்டுதான் அதே டிசம்பர் 6 பாபர் மசூதி இணைக்கப்பட்டிருக்கிற இந்த கண்டன கூட்டத்திலே கலந்து கொண்டிருக்கிறோம். இந்த நாட்டிலே இருக்கிற சனாதன பிற்போக்குவாதிகள் எப்படி இந்த நாட்டை தலைகீழாக மாற்றி இருக்கிறார்கள் என்பதற்கு உதாரணம் தான் இந்த டிசம்பர் 6. இந்திய அரசியல் சட்டத்தை உருவாக்கி இந்தியா என்கிற தேசத்துடைய பாரம்பரிய உரிமையை பாதுகாக்க, பன்முகத்தன்மையை பாதுகாக்க, பல மதங்கள், பல இனங்கள், மொழிகள், வேறுபாடுகள் இருந்தாலும் எல்லாரும் இணைந்து வாழ்கிற ஒரு நாடு இந்திய நாடு. ஒரு மதசார்பின்மைக்கு உலகத்திற்கே எடுத்துக்காட்டான நாடு இந்திய நாடு என்கிற அந்த நாட்டை உருவாக்குகிற மகத்தான அரசியல் சாசனத்தை உருவாக்கிய டாக்டர் அம்பேத்கருடைய நினைவு தினம். அதே தினத்திலேதான் இந்த மதசார்பின்மையை நாங்கள் அனுமதிக்க மாட்டோம், இந்த நாட்டினுடைய பன்முகத்தன்மையை நாங்கள் அனுமதிக்க மாட்டோம், பல மக்கள் வாழ்கிற இந்த நாட்டை பல மதங்கள் சார்ந்த மதசார்பின்மை நாடாக நாங்கள் அனுமதிக்க மாட்டோம்.
நாம் எல்லாம் சிந்தனையாலே ஒன்றுபட்டிருக்கிற காரணத்தினால், நம்முடைய நோக்கம் ஒன்றாக இருக்கிற காரணத்தினால் அதிகமான விவரங்களை உங்களுக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை என்று நான் கருதுகிறேன். இந்த நேரத்தில் நான் குறிப்பிட்டு காட்ட விரும்புவது, இந்த சனாதன சக்திகளுக்கு நாம் எச்சரிக்கையாக சொல்லுவோம். பாரதிய ஜனதா கட்சி என்கிற அந்த பேய் கூட்டத்திற்கு நாம் சவாலாக சொல்லுவோம், இடித்து போனது பாபர் மசூதியாக இருந்தாலும் இனிமேல் இந்திய மண்ணிலே ஒரு மத வழிபாட்டு தலத்தை இடிப்பதற்கு நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் என்கிற உறுதியேற்கிற நிலமாகத்தான் இந்த தினத்தை நாங்கள் கொண்டாடுகிறோம் என்பதை நான் இங்கே அழுத்தமாக சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். எத்துணை ஆயுதங்கள் வந்தாலும் சரி, எத்துணை மடாதிபதிகள் வந்தாலும் சரி, எத்துணை சங் பரிவார் கூட்டங்கள் வந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய படைபலத்தோடு நீங்கள் வந்தாலும் சரி, ஒரு வழிபாட்டு தலத்துக்கு இனிமேல் இந்தியாவிலே ஆபத்து இருக்காது. இருக்கிற வழிபாட்டு தலங்களை பாதுகாக்கிற ஒரு படை கலன்களாக நாங்கள் மாறுவோம் என்கிற உறுதியேற்கிற தினமாகத்தான் இந்த தினத்தை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி பார்க்கிறது என்பதை நான் குறிப்பிட்டு காட்ட விரும்புகிறேன். எனவே இன்றைக்கு மத்தியிலே இருக்கிற ஆட்சியாளர்கள் எவ்வளவு அநியாயங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள். எனக்கு முன்னாலே பேசிய மரியாதைக்குரிய சதுருதீன் பாகவி அவர்கள் சொன்னார்கள், மாதா மாதம் சிறுபான்மை மக்களுக்கு தாக்குதல் என்று. இல்லை அருமை பெரியவரே, மாதா மாதம் அல்ல, இந்தியா கடந்து போகிற ஒவ்வொரு வினாடியும் கூட இந்தியாவிலே இருக்கிற சிறுபான்மை மக்களுக்கு தாக்குதல் வந்து கொண்டிருக்கிறது, அச்சுறுத்தல்கள் வந்து கொண்டிருக்கிறது. எனவே இந்தியாவிலே இன்னும் சொல்ல போனால் ஓரளவுக்கு சிறுபான்மை மக்கள் இந்த நாட்டிலே அமைதியாக வாழ்கிறார் என்று சொன்னால் நாம் பெருமையோடு சொல்ல முடியும், இந்த தமிழ் மண்ணிலே சிறுபான்மை மக்கள் அமைதியாக வாழ்கிறார்கள், பாதுகாப்பாக வாழ்கிறார்கள். இதைவிட மக்கள் தொகையிலே அதிகமாக கொண்டிருக்கிற கேரளத்திலே சிறுபான்மை மக்கள் பாதுகாப்பாக இருக்கிறார்கள் சொன்னால் அங்கே சிறுபான்மை மக்கள் பாதுகாப்பாக இருக்கிறார்கள். எங்கே எல்லாம் பிஜேபி ஆட்சி இல்லையோ அங்கே சிறுபான்மை மக்களுக்கு பாதுகாப்பு இருக்கிறது. எங்கே எல்லாம் பிஜேபி ஆட்சியில் இருக்கிறதோ அங்கே சிறுபான்மை மக்கள் தொடர்ந்து அச்சுறுத்தலுக்கு ஆளாக்கப்படுகிறார்கள். எவ்வளவு கொடுமை! கர்நாடக மாநிலத்தில் ஒரு ஆடை அணிவிக்கிற ஒரு பிரச்சனையை மையமாக கொண்டு கலவரத்தை உருவாக்குகிறார்கள். அரசு ஆணை போடுகிறார்கள். பள்ளிக்கு செல்லுகிற மாணவிகள் ஹிஜாப் உடை அணியக்கூடாது என்கிற கட்டாயப்படுத்துகிறார்கள். என்னை பொறுத்தவரையிலே நான் சொல்லுகிறேன், ஈரானிலே இருக்கிறவர்கள் ஆடை அடையாளம் எங்களுக்கு வேண்டாம் என்று சொல்லுகிறார்கள், அது அவர்களது உரிமை. இந்தியாவிலே இருக்கிற இஸ்லாமியர்கள் தங்களுக்கு ஆடை அடையாளம் வேண்டும் என்று கேட்கிறார்கள், அது அவர்களுக்கு இருக்கிற உரிமை. ஆடை அடையாளம் வேண்டுமா வேண்டாமா என்பதை பிஜேபி தீர்மானிக்க வேண்டுமா? யார் எப்படி ஆடை அணிவது என்பதற்கான கோத்திரங்களை நீங்கள் வகுப்பது இந்திய நாடு கேட்குமா? எனவே இந்தியாவிலே இருக்கிற பல மதங்களை சார்ந்தவர்கள் பல அடையாளங்களோடு இருக்கிறார்கள். சீக்கியர்கள் தலையிலே ஹெல்மெட் அணிந்து கொள்வது இல்லை. சீக்கியர்கள் ராணுவத்திலே சென்றால் குல்லா போட்டுக் கொள்வது இல்லை. அவர்கள் டர்பன் வைத்துக் கொள்ளுகிறார்கள். அரசியல் சட்டம் அனுமதிக்கிறதா இல்லையா? இந்துக்கள் ஒரு மாதிரியான ஆடை அடையாளங்களை இந்திய அரசியல் சட்டம் அனுமதிக்கிறதா இல்லையா? ஆனால் இஸ்லாமிய பெண்களுக்கு அந்த அடையாளம் கூடாது என்று உச்ச நீதிமன்றம் வரைக்கும் அந்த வழக்கு சென்றிருக்கிறது. என்ன வேடிக்கை என்று சொன்னால் அதில் மாறுபட்ட தீர்ப்பு வேறு வருகிறது. எனவே இன்றைக்கு நீதிமன்றங்கள் கூட இந்த சனாதன பேர்வழிகளுக்கு அடிமைப்பட்டு விட்டதோ என்கிற அச்சம் ஏற்படுகிற சூழல் இன்றைக்கு வந்து கொண்டிருக்கிறது. எனவே ஒவ்வொரு நாளும் இந்தியாவிலே வாழ்கிற இஸ்லாமியர்கள், இந்தியாவிலே வாழ்கிற கிறிஸ்துவ அந்த சிறுபான்மை மக்கள் அச்சுறுத்தப்படுகிற கொடுமை என்பது நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறார்கள். ஆட்சி அதிகாரத்தை பிடிப்பதற்கு, அதிகாரத்தினுடைய அதிகாரத்தினுடைய சுவையை சுவைப்பதற்கு இந்த நாட்டிலே இருக்கிற அப்பாவி மக்களை நீங்கள் மோத விட வேண்டுமா? நீங்க ஆட்சியில நீடிப்பதற்கு இந்த நாட்டிலே ரத்த ஆறு ஓட வேண்டுமா? நீங்கள் அதிகாரத்தை கைப்பற்றுவதற்கு பலர் செத்து இந்த மண்ணிலே குவிய வேண்டுமா? எனவே இந்து மதம், இஸ்லாமிய மதம் என்கிற பாகுபாட்டை உருவாக்கி இந்த நாட்டிலே அதிகார வெறியை சுவைத்துக் கொண்டிருக்கிறார்கள். வேற என்ன இருக்கிறது? ஏதோ பிஜேபின்னா இந்துக்களுக்கான கட்சி,
இந்துக்களுக்காக நாங்கள் எல்லாத்தையும் செய்து விடுகிறோம். இந்துக்களுக்கான கட்சி என்பது உண்மையா உங்களுடைய கட்சி? இல்லையே. இந்த நாட்டிலே உங்களுடைய ஆட்சியிலே இந்து மக்கள் நிம்மதியாக இருக்கிறார்களா? இந்துக்களுக்கு எல்லா உரிமையும் கிடைத்து விட்டதா? இன்னும் சொல்ல போனால் உங்கள் ஆட்சி அதிகாரத்திலே நீங்கள் இழைக்கப்படுகிற கொடுமையிலே அதிகமான பெரும்பான்மை மக்களாக இருக்கிற இந்துக்கள் தானே அதிகமான கஷ்டங்களுக்கு ஆளாகிற ஒரு நிலைமை என்பது இந்தியாவிலே ஏற்பட்டிருக்கிறது. எனவே நீங்கள் இந்துக்களுக்கு வேண்டியவர்கள் அல்லது இஸ்லாமியர்களுக்கு வேண்டியவர்கள் என்பது அடிபல்ல. நீங்கள் ஆட்சியை கைப்பற்றுவதற்கு மதத்தை ஒரு கருவியாக பயன்படுத்துவதுதான் இன்றைக்கு நீங்கள் செய்து கொண்டிருக்கிறீர்கள். எனவேதான் அருமை நண்பர்களே, இந்த நாட்டிலே ஒரு மதசார்பற்ற, நான் இன்னும் சொல்லக்கூட விரும்புகிறேன், எந்த நாட்டில் மகாத்மா காந்தி சொன்னார், மதம் என்பது ஒருவருடைய தனிப்பட்ட விவகாரம், அதை அரசியலிலே கலக்கக்கூடாது, அது ஆட்சி அதிகாரத்திலே இடம்பெறக்கூடாது என்று சொன்னார்கள். டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் அரசியல் சாசனத்தை உருவாக்குகிற போது நாடு பிரிவினை என்று பக்கத்திலே இருக்கிற பாகிஸ்தான் அது இஸ்லாமிய ஸ்டேட், இஸ்லாமிய நாடு என்று என்னை பிரகடனப்படுத்திக் கொண்ட போது இது இந்துக்கள் நாடு என்று பிரகடனப்படுத்த வேண்டும் என்று பல கட்டாயப்படுத்தினார்கள். ஆனால் அரசியல் நிர்ணய சபை டாக்டர் அம்பேத்கருடைய வாதத்தை ஏற்றுக்கொண்டு இந்தியாவிலே பல மதங்கள் வாழ்கிற போது இது மதசார்பற்ற நாடு என்கிற அந்த அரசியல் சாசனத்தை உருவாக்கிய பெருமை இந்திய நாட்டுக்கு உண்டு, டாக்டர் அம்பேத்கருக்கு உண்டு. இன்றைக்கு நீதிமன்றத்திலே வழக்கு போட்டிருக்கிறார்கள். அரசியல் சாசனத்திலே இருக்கிற செக்குலரிசம் என்கிற வார்த்தையை நீக்கிவிட வேண்டும் என்று இன்றைக்கு வழக்கு போட்டிருக்கிறார்கள். நாளைக்கு நீதிமன்றம் அது செக்குலரிசம் வேண்டாம் என்று நீக்கிவிட்டால் இந்தியா என்பது இந்துத்துவ நாடு என்று பிரகடனப்படுத்துவதற்கு ரொம்ப நாள் ஆகாது. இந்துத்துவா என்று பிரகடனப்படுத்திவிட்டால் அது இந்துக்கள் நாடு அல்ல. இந்து என்பது வேறு, இந்துத்துவா என்பது வேறு. இந்து என்பது வேறு, இந்து மனவெறி என்பது வேறு. நாளைக்கு இந்துத்துவா நாடு என்று பிரகடனப்படுத்திவிட்டால் அது மத வெறியர்களுடைய கூடாரமாக ஆட்சி மாறுகிற அப்படிப்பட்ட ஆபத்து ஏற்படும். எனவேதான் இந்தியாவிலே இருக்கிற மதசார்பற்ற சக்திகள் எல்லாம் ஓரடியிலே திரண்டு இன்றைக்கு நாம் போராடுகிற அப்படிப்பட்ட நிலைமையை இந்த தினம் உருவாக்கி கொண்டிருக்கிறோம். பாருங்கள், இந்த G20 என்கிற நாட்டுக்கு ஏதோ இந்தியா தலைவராக வந்து விட்டதா? என்ன, நீங்க உலக கால்பந்து போட்டியிலே சாம்பியனாக வென்று விட்டீரா? உலக கிரிக்கெட் போட்டியிலே இந்தியா வென்று விட்டதா? அப்படியே வென்றால் கூட கிரிக்கெட் வீரனுக்கு தானே அதை பாராட்டி, மோடிக்கு என்ன இருக்கிறது? பார்த்தா இன்னைக்கு பெரிய பெரிய நாடு முழுக்க ஒரு பெரிய விழா. ஏயா 20 நாடு சேர்ந்து ஒரு அமைப்பு வச்சிருக்கிறான். அதுல ஒவ்வொரு நாடும் வழக்கம் போல ரொட்டீனா வந்து சுழற்சி முறையிலே தலைவராக தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள். மிக சின்னஞ்சிறிய நாடாக இருக்கிற பிரேசில் கூட அதுக்கு தலைவராக வந்திருக்கிறது. இப்போ அது இந்தியாவில் சுழற்சி முறையிலே இந்தியா அதுக்கு தலைமை பொறுப்பை ஏற்படுகிறது. இன்னைக்கு டெல்லியிலே ஆலோசனை கூட்டம், இந்தியா முழுவதும் 200 இடங்களிலே பெரிய கருத்தரங்குகள். அவர் அதில் பிரகடனப்படுத்துகிறார், ஒன் எர்த், ஒன் ஃபேமிலி, ஒன் ஃபியூச்சர். இதுதான் உலகத்தினுடைய ஒன்னஸ் என்று வழக்கு பார்க்கிறார். மோடி அவர்களை நான் உங்களை கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன். G20 நாடு என்பது ஒரு 20 நாடுகளுக்கான ஒரு அமைப்பு, அவ்வளவுதான். உலகத்திலே இருக்கிற நாடுகள் 200க்கும் மேற்பட்ட நாடுகள் இருக்கிறது. இந்த 20 நாடுகள் சேர்ந்து 200 நாடுகளை கட்டுப்படுத்தி விட முடியுமா? இந்த 20 நாட்டுடைய தலைவராக நீங்கள் வந்தால் இந்த 20 நாட்டையும் கட்டுப்படுத்தி விட முடியுமா? எனவே ஏதோ இல்லாத ஒன்றை மோடி போட்டி போட்டு சாதித்தவர் போல உலக தலைவராக மோடி உயர்ந்து விட்டார் என்று பேசிக் கொண்டிருக்கிறார்கள். எனவே அருமை நண்பர்களே, இப்படிப்பட்ட இந்த பம்மாத்து வேலைகளை எல்லாம் நாட்டு மக்கள் மத்தியிலே அம்பலப்படுத்த வேண்டிய ஒரு தேவை என்பது இருக்கிறது. நான் இங்கே கடைசியாக சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன், நாமெல்லாம் இந்துக்களாக, இஸ்லாமியர்களாக, கிறிஸ்துவர்களாக, பௌத்தர்களாக, சமணர்களாக பல மதங்கள் அடிப்படையிலே பிரிந்தாலும் சிந்தனை பாரதி பாடினாரே, பல மதங்கள் நமக்குள்ளே இருந்தாலும் சிந்தனையில் ஒற்ற சிந்தனையோடு இருக்கிறவர்கள் தான் இந்தியாவிலே இருக்கிற இந்தியர்கள் என்கிற அந்த ஒற்ற சிந்தனையோடு நாம் இருக்க வேண்டும். தமிழகத்தை ஒரு மத கலவர பூமியாக மாற்றுவதற்கு முயற்சிக்கிறார்கள். காஞ்சி தமிழ் சங்கமம் என்கிற அமைப்பு காசியிலே உருவாகி கொண்டிருக்கிறது.
தமிழகத்து மாணவர்களை எல்லாம் திரட்டி கொண்டு போய் அங்கே ஒரு பயிற்சி பள்ளி நடத்துகிறார்கள். மாணவர்கள் மத்தியிலே RSS உருவாக்குவதற்கு பெரிய வேதனை என்னவென்று சொன்னால், தமிழ்நாட்டிலே இருக்கிற மாணவர்களை அழைத்து சென்று அங்கே RSS என்கிற மதவெறி பயிற்சி நடக்கிற போது தமிழகத்திலே இருக்கிற மக்கள் கொந்தளிக்காமல் நாம் வேடிக்கை பார்த்துக் கொண்டிருக்கிறோமே என்பதுதான் நமக்கு வேதனையாக இருக்கிறது. அந்த இளம் பட்டாளம் இங்கே வந்தால் என்ன ஆகும்? RSS நடவடிக்கை வந்தால் என்ன ஆகும்? எனவே RSS என்கிற அந்த பயங்கரவாத அமைப்பு அரசியல் சாசனத்தையே தூக்கி எறிந்து மனுஸ்மிருதி தான் எங்களுடைய அரசியல் சாசனம் என்று பிரகடனப்படுத்தி இருக்கிற அந்த தேச விரோத அமைப்பு, எல்லாருமே நம்ம அரசியல் சட்டத்தை ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். ஆனால் RSS அரசியல் சட்டத்தை ஏற்றுக்கொண்டிருக்கிறதா? அரசியல் சாசனத்தை ஏற்றுக்கொண்டிருக்கிறதா? 52ஆம் ஆண்டு RSS அறிவித்திருக்கிறது, அம்பேத்கர் உருவாக்கிய இந்த சாசனத்தை நாங்கள் ஏற்க மாட்டோம், எங்களுக்கு அரசியல் சாசனம் மனுஸ்மிருதி என்று அவர்கள் பகிரங்கமாக அறிவித்திருக்கிறார்கள். தேசத்துக்கே விரோதிகளாக இருக்கிற அவர்கள்தான் இந்த நாட்டை ஆட்டி படைக்கிற கூட்டமாக மாறிக்கொண்டிருக்கிறார்கள். தமிழகத்திலே அப்படிப்பட்ட RSS பயிற்சி முகாம்கள் வேகமாக நடைபெறுகிறது. கோவையிலே நடைபெற்ற ஒரு சம்பவத்தை காட்டி தமிழகத்தையே ரணகளமாக மாற்ற முயற்சிக்கிறார்கள். நான் இந்த நேரத்திலே கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன், கோவை சம்பவமானாலும் சரி, குண்டூர் சம்பவமானாலும் சரி, அதிலே உண்மையான குற்றவாளிகள் யார் என்பது முறையாக கண்டுபிடிக்கப்பட வேண்டும். குற்றங்களிலே ஈடுபடுகிற, வன்முறையிலே ஈடுபடுகிற யாராக இருந்தாலும் அவர்கள் சட்டத்துக்கு முன்னாலே இன்றைக்கு தண்டிக்கப்பட வேண்டும் என்கிறது அனைவரும் சேர்ந்து இன்றைக்கு வலியுறுத்துகிறோம். இன்னும் சொல்ல போனால், அப்படிப்பட்ட சம்பவம் நடந்த போது நாங்கள் எல்லாம் கூட யோசித்துக் கொண்டிருந்தோம். உண்மையிலேயே கோவை சம்பவத்தை கண்டித்தது மட்டுமல்ல, கோவையிலே அந்த குண்டு வெடிப்புக்கு காரணமாக இருக்கிற யாராக இருந்தாலும் அவர் மகத்தான தலைவர் தான் நம்முடைய ஜவஹர்லால் என்கிற அப்படிப்பட்டவர் என்பதை நான் பெருமையோடு சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். ஆகவே இந்த நாட்டில் இஸ்லாமிய அமைப்புகளோ இஸ்லாமிய தலைவர்களோ மதவெறிக்கு ஒருபோதும் துணை போனவர்கள் அல்ல. மத தீவிரவாதத்தை, மத வெறியை என்றைக்கும் அனுபவிப்பவர்கள் அல்ல. வன்முறை எங்கிருந்து வந்தாலும், வெடிகுண்டு அரசியல் எங்கிருந்து வந்தாலும் அதை வன்மையாக கண்டிக்கிற ஒரு மேடை தான் இன்றைக்கு இங்கே அமைத்திருக்கிற மேடை என்பதை நான் பெருமையோடு சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். எனவே அப்படியெல்லாம் தமிழ்நாட்டை இன்றைக்கு மதவெறி சக்திகள் இன்றைக்கு ஆட்டி படைக்க முயற்சிக்கிறார்கள். ஒரு பக்கம் அண்ணாமலை, இன்னொரு பக்கம் ஆளுநர் ரவி, இன்னொரு பக்கம் மத்திய அமைச்சர்கள் வேக வேகமாக தமிழ்நாட்டு மீது படையெடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு நான் சொல்லிக்கொள்ள விரும்புவேன், நீங்கள் எவ்வளவு வேகமாக படையெடுத்து வந்தாலும் தமிழக மண் ஒருபோதும் காவி மண்ணாக மாறாது. காவிக்கு சாவுமணி அடிக்கிற மண்ணாகத்தான் தமிழகம் நீடிக்குமே தவிர என்றைக்கும் காவி மண்ணாக மாறாது என்பதைத்தான் இந்த நேரத்திலே சொல்லி, நிச்சயமாக தமிழ்நாட்டிலே மட்டுமல்ல, இந்தியாவிலே மரியாதைக்குரிய சதுருதீன் பாகவி அவர்கள் கூறினார்கள், நாங்கள் அமைதி. உண்மையிலேயே நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன், பாபர் மசூதி இடித்த போது இந்த நாடு கொந்தளித்திருக்க வேண்டும். இஸ்லாமிய மக்கள் தாக்குதல் வருகிற போது இந்த நாடு கொந்தளித்து எழுச்சி பெற்றிருக்க வேண்டும். ஆனால் அவ்வளவுக்கும் கட்டுப்பட்டு இஸ்லாமிய மக்கள் அமைதியோடு இருக்கிற அப்படிப்பட்ட பண்பு மிக பெருமைக்குரியது என்று சொல்லுகிற காரணம் என்னவென்று சொன்னால், இஸ்லாம், இனிமேல் நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன், இஸ்லாமியர் மீது வருகிற தாக்குதலை இஸ்லாமியர்கள் எதிர்ப்பதல்ல, இந்தியாவிலே தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா மதத்தை சார்ந்தவர்களும் களத்திலே நின்று களமிறங்குவோம் என்கிற பிரகடனப்படுத்தப்படுகிற நாள் வர வேண்டும். ஒரு இஸ்லாமியன் தாக்கப்பட்டால், ஒரு கிறிஸ்துவன் தாக்கப்பட்டால், தாக்கப்பட்ட சாதி, தாக்கப்பட்ட மதம் களத்திலே இறங்குவதல்ல. தமிழகத்தினுடைய பெருமை இருக்கிறது, யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்கிற அடிப்படையிலே சாதி மதங்களை கடந்து அனைவரும் நாம் களத்திலே இறங்கி அந்த மதவெறியர்களை சாவுமணி அடிக்கிற அந்த போராட்டத்திலே களங்காண நாம் உறுதியேற்க வேண்டும் என்று இந்த நேரத்திலே கேட்டுக்கொண்டு, நிச்சயமாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சிறுபான்மை மக்கள் நடத்துகிற, சிறுபான்மை மக்களுடைய உரிமைகளுக்கு குரல் கொடுக்கிற அந்த போராட்டத்திலே உங்களோடு எங்களை இணைத்துக் கொள்ளுகிற அதே நேரத்தில் இப்போது கூட பார்த்தால்
படிக்கிற மாணவர்களுக்கு, இஸ்லாமிய மாணவர்களுக்கான மெட்ரிக் ஸ்காலர்ஷிப்பை மத்திய அரசு நிறுத்திவிட்டது. அப்படியானால் இந்த வீட்டு பிள்ளைகள் படிக்க கூடாது, பள்ளிக்கூடம் போகக்கூடாது, கல்லூரிக்கு போகக்கூடாது, கைநாட்டு பேர் வழியாகத்தான் இருக்க வேண்டும் என்று கருதுகிறார்கள். அம்பானிக்கும் அதானிக்கும் லட்சம் லட்சம் கோடியாக கொட்டி கொடுக்கிறவர்கள் இஸ்லாமிய மாணவருடைய கல்வி உரிமையை பறிக்கிறார் என்று சொன்னால் இந்த போக்கை நாம் அனுமதிக்க முடியாது. அருமை சகோதரர் நம்முடைய பாகவி அவர்கள் சொன்னதை போல இந்த அராஜகங்களும் அக்கிரமங்களும் நீடித்த நாளைக்கு நீடிக்காது. என்றைக்காவது அல்ல, விரைவிலே இந்த மதவெறி சக்திகள், பாசிச சக்திகளுக்கு சமாதி கட்டுகிற, சாவு அடிக்கிற ஒரு இந்தியா விரைவிலே உருவாகும் என்பதை இந்த நேரத்திலே சொல்லி, அப்படிப்பட்ட இந்தியாவை, தமிழகத்தை உருவாக்குகிற அந்த மகத்தான பணியிலே நாமெல்லாம் கரம் சேர்ப்போம், கட்டி அணைத்து முன்னேறுவோம் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அவர்களுக்கு நன்றி. அடுத்தபடியாக தமிழகத்தின் பிரபல மூத்த அரசியல் தலைவர், தென்காசி சட்டமன்ற தொகுதியில் 1989 91 சட்டமன்ற உறுப்பினராக சிறப்பாக தென்காசி தொகுதியிலே மக்களுக்காக பணி செய்தவர். காங்கிரஸ் கட்சியில் இருக்கும் தலைவர்களில் மிகவும் பிரபலமானவர். மதசார்பற்ற கொள்கையை தனது மூச்சாக நினைத்து அதை வாழ்க்கையாக வாழ்ந்து வருபவர். தஞ்சாவூரிலே மாணவி லாவண்யா தற்கொலை செய்த போது அவரை கிறிஸ்துவ மதத்துக்கு மாறுவதற்காக அவரை பிரசன்ட் செய்து அவர் தற்கொலை செய்தவதாக பிஜேபி அண்ணாமலை தொடர்ந்து அந்த லாவண்யா மீதும் கிறிஸ்துவ மதத்தின் மீதும் குற்றச்சாட்டு வைத்த போது அண்ணன் தான் அந்த விஷயத்தில் தலையிட்டு லாவண்யா தற்கொலைக்கும் கிறிஸ்துவ மத மாற்றக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை, அந்த தற்கொலை வேறு என்று இந்த உலகத்திற்கு உரக்க சொல்லி காட்டியவர். தமிழ்நாடு சிறுபான்மை ஆணையத்தின் தலைவராக தமிழகம் முழுவதும் வலம் வந்து கொண்டிருப்பவர். தமிழக முதலமைச்சரின் நம்பிக்கைக்குரிய தலைவராக இருந்து வரும் மரியாதைக்குரிய சா பீட்டர் அல்போன்ஸ் அவர்களை கண்டன உரை நிகழ்த்துமாறு உங்களின் சார்பாக அன்போடு அழைக்கின்றோம். பாபரி மசூதி இடிக்கப்பட்ட பயங்கரவாத எதிர்ப்பு நாளில் வழிபாட்டு உரிமைகளை பாதுகாப்பதற்காக தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகத்தின் சார்பாக மிக எழுச்சியோடு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்ற இந்த பெருந்திரள் ஆர்ப்பாட்டத்திற்கு தலைமையேற்றிருக்கின்ற என் அன்பிற்கும் மரியாதைக்கும் உரிய அன்பு சகோதரர், தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகத்தினுடைய மாநில தலைவர் பேராசிரியர் ஜவாஹிருல்லா அவர்களே, எதிர்கால சவால்களை சுட்டிக்காட்டி அதற்காக நான் எப்படி அணிதிரள வேண்டும் என்கிற அவசியத்தை நமக்கு எடுத்து சொல்லி, நாளைய இந்தியா நமது இந்தியாவாகத்தான் இருக்க வேண்டும் என்று ஓங்கி குரல் எழுப்பி விடைபெற்று சென்றிருக்கின்ற மார்க்சிய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாநில செயலாளர் என் அன்பிற்கும் மரியாதைக்கும் உரிய தோழர் பாலகிருஷ்ணன் அவர்களே, என் அன்பிற்குரிய தம்பி கிறிஸ்தவ நல்லெண்ண இயக்கத்தினுடைய ஒருங்கிணைப்பாளர், திருச்சி 1 தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினர், சிறுபான்மை மக்களுக்காக எங்கேயாவது ஒரு இழுக்கு என்று சொன்னால் அதனுடைய விளைவுகளை பற்றி கிஞ்சித்தும் கவலைப்படாமல் மாறுதட்டி முன் வருகின்ற என் அன்பிற்குரிய தம்பி இனிகோ இருதயராஜ் அவர்களே, அருமையான தமிழில் அற்புதமான உணர்வுகளோடு ஒரு சராசரி இஸ்லாமியனுடைய சிந்தனை ஓட்டம் எப்படி இருக்கிறது, அவர்கள் மனதிலே இது எவ்வளவு பெரிய ஆழமான காயத்தை ஏற்படுத்தி இருக்கிறது, அந்த வலி எங்கே இருந்து துவங்கி எங்கே வரை பாய்ந்திருக்கிறது என்பதை மிக கண்ணியமாகவும் நாகரிகமாகவும் அதே நேரத்திலே மாற்றாரும் கூட அதை கவனித்து கேட்க வேண்டிய ஒரு சூழ்நிலையை உருவாக்குகின்ற வகையில மிக அற்புதமாக உரையாற்றி விடைபெற்று சென்றிருக்கின்ற அடையாறு பள்ளிவாசனுடைய தலைமை இமாம் மரியாதைக்குரிய முனைவர் சதுதுத்தீன் பாகவி அவர்களே, மனிதநேய மக்கள் கட்சியினுடைய மாநில மாவட்ட நிர்வாகிகளே, எதிர்காலத்தை பற்றிய கவலைகளோடும் வாழ்க்கையை பற்றிய அச்சத்தோடும்
நாளைய பொழுது எப்படி விடியும் என்கிற உணர்வோடு, கண்களில் ஏக்கத்தோடு, நெஞ்சில் வருத்தத்தோடு இந்த அரங்கிலே அமர்ந்திருக்கின்ற என் அன்பிற்குரிய இஸ்லாமிய சகோதரனே, என் சகோதரியே, உங்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கத்தினையும் வாழ்த்துக்களையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். 1992 பாபர் மசூதி இடிக்கப்பட்ட நாள். அதற்கு மறுநாள் மறைந்த தலைவர் மூப்பனார் ஐயா அவர்கள் சென்னை தேனாம்பேட்டை காமராஜர் அரங்கத்திலே தமிழகத்திலே இருக்கின்ற பிரபலமான இஸ்லாமிய சமூகத்து தலைவர்களை எல்லாம் அழைத்து மேடையிலே உட்கார வைத்தார். அவர்களை எல்லாம் மேடையிலே உட்கார வைத்து மரியாதைக்குரிய அப்துல் சமது சாஹிப் அவர்கள் இருந்தார்கள், லத்தீப் சாஹிப் அவர்கள் இருந்தார்கள், பேராசிரியரை போன்றவர்கள் கூட அங்கே இருந்திருப்பார்கள் என்று நான் எண்ணுகிறேன். தலைவர் மூப்பனார் அவர்கள் தன் தோளில் கடந்த துண்டை இடுப்பிலே கட்டி கொண்டு அங்கே அமர்ந்திருந்த இஸ்லாமிய சமுதாய தலைவர்களை பார்த்து எனக்கு ஒரு சொன்ன வார்த்தை தான் இன்று எனக்கு நினைவுக்கு வருகிறது. உங்களிடம் வேறு ஒன்றும் சொல்ல எனக்கு தோன்றவில்லை. இதற்காக எப்படி ஆறுதல் சொல்வது என்னும் புரியவில்லை. ஆறுதல் சொல்வதற்கான தகுதி எனக்கு இருக்கிறதா என்றும் தெரியவில்லை. ஆனால் ஒன்றை மட்டும் கேட்கிறேன், தயவு செய்து எங்களை மன்னித்து விடுங்கள் என்று தலைவர் மூப்பனார் அவர்கள் கைகூப்பி மேடையிலே இருந்த இஸ்லாமிய சமூக மார்க்க பெரியவர்களிடம் கேட்டார். இன்னும் நானும் அதைத்தான் சொல்ல வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். ஒரு 55 ஆண்டு கால பொது வாழ்க்கைக்கு சொந்தக்காரனாக, ஒரு அரசியல் கட்சியினுடைய தளராத தொண்டனாக, நாடாளுமன்ற உறுப்பினராக, சட்டமன்ற உறுப்பினராக, தமிழகத்திலேயும் இந்தியாவிலேயும் அடையாளம் காணப்பட்ட ஒரு அரசியல்வாதியாக இருக்கின்ற எனக்கு இங்கே நடக்கின்ற வன்முறைகளை, அநீதிகளை தடுத்து கேட்க முடியவில்லையே. குஜராத்திலே என்னுடைய சகோதரி 3 மாத கர்ப்பிணி தன் தாய் தகப்பனுக்கு இடையிலே, தன் குழந்தைகளுக்கு எதிரிலே வன்முறையாக புணர்வு செய்கின்ற போது 3 வயது குழந்தையை எடுத்து தரையிலே ஓங்கி அடித்து கொள்ளுகின்ற போது, அதை பார்த்து கைகொட்டி சிரித்த போது, சிரித்த கயவர்கள் மீண்டும் தொடர்ந்து அங்கே இருந்த 6-7 பேரை கொலை செய்த பிறகு நீதிமன்றத்தின் நெடிய படிக்கட்டுகளின் மாட மாளிகையில் உட்கார்ந்திருக்கின்ற நீதியரசர்கள் அவர்களை மன்னித்து வெளியே அத்தனை சிம் கார்டுகளையும் கொண்டு வந்து அவற்றையெல்லாம் மீண்டும் இயக்கி அதை தோண்டி அதற்குள்ளே இருக்கிற செய்திகள், அதற்குள்ளே இருக்கிற புகைப்படங்கள், அதற்குள்ளே இருக்கிற தகவல்களை எடுக்கக்கூடிய எண்ணெயே ஏற்கனவே விசாரிக்கப்பட்டு, ஏற்கனவே உங்கள் கண்காணிப்பில் வைக்கப்பட்டு, உங்களால் முழுமையாக 24 மணி நேரமும் தொடர்ந்து பின்பற்றப்படுகிற ஒரு இளைஞனுடைய வாட்ஸ்அப்